தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஓபிஎஸ் அவரை எப்படி டீல் பண்ணேன்னு குருமூர்த்தி பொது வெளியில சொல்றாரு. நான் தான் கூப்பிட்டேன். என்ன நீங்கெல்லாம் ஆம்பளையான்னு கேட்டேன். போய் உட்காரியா, அந்த அம்மா சமாதியில போய் உட்காரியா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அங்க ஒரு தீர்வு கிடைத்ததுங்கிறாரு. தீர்வா கிடைச்சது? அதிமுகவை சல்லி சல்லியா உடைக்கிறதுக்கான அவங்க எதிர்பார்த்த ஒரு தொடக்கம் தீர்வு அது. அப்ப அவங்களுக்கு 10 இடத்துல இன்னைக்கு வந்து பிஜேபி அதிமுகவை தாண்டி நிக்கிற அளவுக்கு கட்சியை கொண்டு வளர்த்து வச்சு. இன்னைக்கு அதே குருமூர்த்தி பிஜேபியினுடைய ஹை அண்ட் ப்ரையாரிட்டி வந்து இந்த எலெக்ஷன்ல கொடுக்க போறோம், 2026 சாதனை விட போகுது இல்ல, பாஜக அமித்ஷாவுடைய நேரடி பார்வையில் இருக்க போகுது, ஒரு வழி ஆக்க போறோன்றதானே அவங்க பேசிட்டு அதுக்குதான் அதிமுக ஒரு வழியா ஆக்கிடுவாங்கன்னு அர்த்தம். தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இங்க எல்லாம் ஒரு வழியா அவங்க ஆக்க முடியாது. 3 முறை மோடி பிரதமராக இருக்காரு. தமிழ்நாட்டினுடைய பங்கே கிடையாது. 3 முறை பிரதமரானதுல ஒரு மாநிலத்தின் பங்கு இல்லை என்றால் அது தமிழ்நாடு தான். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா வாக்களிச்சிட்டு இருக்காங்க. கூர்மையா அரசியலை பாக்குறவங்க, விழிப்போடு இருக்கக்கூடிய மக்கள். இங்க இந்த விளையாட்டுலாம் எடுபடாது. அதிமுக ஒரு வழி ஆக்கிடுவாங்க. ஒரு வழி இல்ல, பல வழி ஆக்கிடுவாங்க. இப்ப பல வழி ஆக்கிட்டாங்கல்ல. இப்ப இவங்க சேர்க்கணும்னு சொல்றாங்கல்ல, அதுலயாவது உண்மையிலே ஒரு நல்ல எண்ணம் இருக்கான்னு பாருங்க. சேர்ந்திருந்த அதிமுகவை உடைச்சிட்டாங்க. இப்ப திரும்ப சேர்க்கணுங்கிறாங்க. சசிகலாவை சேர்க்கணுமா, டிடிவியை சேர்க்கணுமா, ஓபிஎஸ் சேர்க்கணுமா? ஏன்? ஓட் பேங்க் அப்பதான் ரைஸ் ஆகும். என்ன நடக்கும்? சேர்ந்தா என்ன நடக்கும்? இப்போ கொஞ்சமானாலும் மிச்ச சொச்சம்லாம் சேர்த்து எடப்பாடி தலைமையில ஒரு வலுவான அதிமுக இருக்குல்ல. இப்போ டிடிவிட்ட இல்லாத அதிமுக, ஓபிஎஸ்ட இல்லாத அதிமுக, சசிகலாட்ட இல்லாத அதிமுக இப்ப யார்கிட்ட இருக்கு? எடப்பாடிட்ட இருக்கு. எடப்பாடிக்கு அந்த கமாண்டிங்க்கு எல்லாரும் கட்டுப்படுற ஒரு சூழ்நிலையும் பார்க்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் முரண்பாடு இருந்தாலும் கூட ஓரளவுக்கு அந்த கட்சி அவர் தலைமையில ஒருங்கிணைந்து நிக்குது. ஒரு 20 விழுக்காடு வாக்க தக்க வச்சிருக்காரு. பாதி ஓட்டை விட்டுட்டாலும் பாதி ஓட்டையே தக்க வச்சிருக்காரு அந்த அவருடைய லீடர்ஷிப்ல. இப்போ சசிகலாவை சேர்க்கிறாருன்னு வைங்க, ஓபிஎஸ் சேர்க்கிறாருன்னு வைங்க, டிடிவியை சேர்க்கிறாருன்னு வைங்க, என்ன ஆகும்? அந்த கட்சி திரும்ப 40 விழுக்காட்டுக்கு போகுமா, இன்னும் உடஞ்சி 10 விழுக்காட்டுக்கு வருமா? சொல்லுங்க. இப்ப சசிகலா உள்ள வந்துட்டா என்ன நடக்கும்? யார் லீடர்? எடப்பாடி தலைமையை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சசிகலா உள்ள வந்து உட்கார்ந்துப்பாங்களா? எடப்பாடி தலைமையை நான் ஏற்று செயல்படுகிறேன்னு டிடிவி வந்து உட்கார்ந்துருப்பாரா? எடப்பாடி தலைமையை ஏற்று நான் செயல்படுகிறேன்னு ஓபிஎஸ் வந்து உட்கார்ந்துருப்பாரா? உட்கார்ந்து வேலை செய்வாரா? எடப்பாடி முதலமைச்சராக்குவதற்கு இவங்க எல்லாம் வந்து ஒரு தலைமையின் கீழே, எடப்பாடி தலைமையின் கீழே வேலை பார்ப்பாங்களா? உள்ள வந்து அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்? எடப்பாடி தலைமைக்கு தான் பெரிய சிக்கல் வரும்.